குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. ஆம் பிரியமானவர்கள், நாம் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சூரிய பிரகாசம் போல பிரகாசமான வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் சில சமயங்களில் நாம் நினைக்கலாம், இல்லை என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் அந்தகாரம் இருக்கிறது, கொஞ்சம் இருள் இருக்கிறது, கொஞ்சம் பயம் இருக்கிறது, கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறது என்றெல்லாம் நாம் நினைத்தோம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவைகளை அல்ல என்னை நோக்கி பார். கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். ஆம் பிரியமானவர்கள், நாம் எவ்வளவாய் அவரை நோக்கி பார்க்கிறோமோ அவரை போல பிரகாசமானவர்களாக நம்மை தேவன் மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்கிறது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஜனங்கள் மற்றவர்களுக்கு இவைகள் சம்பவிக்கலாம், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு விசேஷமானவர்கள் நாம். அவர் மங்கி எரிகிற திரியை அணைந்து விடாமலும் நெறிந்த நாணலை முறிந்து விடாமலும் காக்கிற தேவன். இந்த அற்புதமான தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். நீதியின் சூரியன் நம்ம மேல் உதிக்கப்படுகிற நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை அதிகமாக பிரகாசிக்க செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீதிமான்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பாதை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களை, நாம் பிரகாசிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைத்தவர் கர்த்தர். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நிச்சயமாக அவைகளை அப்படியே நிறைவேற்றுவார். இந்த அற்புதமான தேவனுக்கு நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் தியானித்திருக்கிறோம். நீர் எங்களை வல்லமையோடு உதிக்கிற சூரிய பிரகாசம் போல பிரகாசிக்க செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். அன்றரே, நாங்கள் எங்கள் சூழ்நிலைகளை அல்ல, உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். அந்தகாரமும் இருளையும் நாங்கள் பார்க்கவில்லை. நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசமடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் உம்மை பற்றி அறியாத ஜனங்களுக்கு உம்மை பற்றி சொல்ல எங்களை எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். சகல துதிகன மகிமையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.